சிஎம் தொகுதியிலே வந்து இப்போ கரண்ட் இல்லைன்னு மக்கள் நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ தான் மேலே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னன்னா வந்து சர்மா நகர் பகுதி, அதாவது சிஎம் உடைய தொகுதியான பெரம்பூர் தொகுதியில் வந்து சர்மா நகர் மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. இங்க வந்து நிறைய இடங்கள்ல வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு நைட்டு 9 மணிலிருந்து மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க. இந்த வெயில் காலத்துல கஷ்டப்படுறதுனால அவங்களாம் இப்போ ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈபில வந்து நிறைய பேர் கால் பண்ணி பேசியிருக்காங்க. ஆனா யாருமே கால் எடுக்கலையா. இப்ப போராட்டம் நடக்கிறதே ஈபி ஆபீஸ் வெளியே தான். இப்ப வரைக்கும் எந்த ஒரு அரசு அதிகாரியும் அவங்க மக்களுக்கு வந்து பதில் சொல்லல. நிறைய பேர் வந்து பாக்கீங்க சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து நைட்டு தூங்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. நானும் அதே இடத்துல தான் இருக்கேன். செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு பரத் பேசிட்டு இருக்கேன். தாவேகாவுடைய இந்த ஆட்சியில தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்குள்ள மூழ்கி இருக்குன்னு தான் நம்ம சொல்றோம். ஏன்னா பல இடங்கள் மக்கள் மாற்றத்துக்காக இயக்கப்பட்டாங்க. இன்னைக்கு அந்த மாற்றம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி மக்கள் வந்து ஒன்றிணைந்து நேற்று நைட்லாம் போராட்டம் பண்ணியிருந்தாங்க. இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே, விஜய் சார், விஜய் அங்கிள் அப்படின்னு எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாற்றத்தை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினம் காணொலிகள் வந்துடும். ரைட்டா? எனக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப 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 முக்கியம். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். பவர் கட். இந்த தாவேகா தற்குறிகளுடைய இந்த ஆட்சியில் பவர் கட் அப்படின்றது கடந்த ஒரு வாரமாக தமிழ்நாடு முழுவதும் அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் பவர் கட்டுன்ற ஒரு விஷயம் அதிகரிச்சிருக்கு. ஈபிக்காரங்க ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டுறாங்க. அந்த அரசு ஊழியர்கள் ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க. மக்கள் கஷ்டப்படுறாங்க. உண்மைக்குமே சொல்றேங்க, கடந்த 5 வருஷத்துல திமுகவுடைய ஆட்சியில பவர் கட் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நானும் பாதிக்கப்பட்டது. சென்னையில தான் இருக்கேன். நானும் பாதிக்கப்பட்டதில்ல. ஃபேமிலி எல்லாம் ஊர்ல இருக்காங்க. அவங்களும் பாதிக்கப்பட்டதில்ல. விவசாயம் தான் பண்றாங்க அம்மா அப்பா. எந்த பாதிப்பும் வந்ததில்ல. பவர் கட்னால எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. உண்மைக்குமே நிம்மதியா சந்தோஷமா தூங்கணும். ஆனா இன்னைக்கு சென்னையுடைய மிக முக்கியமான தொகுதி கொளத்தூர் தொகுதியா இருக்கட்டும், அந்த மயிலாப்பூர், மந்தவெளி இது மாதிரி பகுதிகள், டி நகர் இது மாதிரியான பகுதிகளில் பவர் கட்டு. நைட்லாம் தூங்க முடியறது இல்லை. என்னப்பா இப்படி இப்போ தொடர்ச்சியாக பவர் கட் பண்ணிட்டே இருக்கீங்க, அதுவும் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆஃப் பண்ணி விளாண்டுட்டு இருக்கிறானுங்க. என்னடா அப்படி விளாட்றீங்களேன்னு சொல்லி ஈபிக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்கிறது இல்லை. அப்படியே ஃபோன் எடுத்தாலும் பவர் கட்டா, என்ன தம்பி சொல்றீங்க, இருங்க நாங்கள் செக் பண்றோம். அவைகளுக்கே தெரியாம பவர் கட் ஆயிருக்கு. இதுல இன்னும் கொடுமை என்னன்னா, டிவிக்கு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. டிவிக்கு தொகுதி எம்எல்ஏ கிட்ட மக்கள் போய் இந்த மாதிரி பிரச்சனைங்க, தொடர்ந்து பவர் கட் நடந்துகிட்டே இருக்கு, என்னங்க இது, ஏதாவது தீர்வு கொடுங்கன்னு போய் மக்கள் போய் கேட்குறாங்க. வாங்க நம்ம போராடுவோம் அப்படின்னு மக்களை கூட்டிட்டு இபி ஆஃபீஸ் முன்னாடி உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க டிவிக்கு எம்எல்ஏ. அது ரீல்ஸ் சேவரா எடுத்து போட்டுட்டு இருக்கானுங்க. என்ன கான்செப்ட்ல இவங்க அரசியல் பண்றாங்கன்னு தெரியல. மக்களை அப்படியே ஏமாத்துறாங்க. டோட்டலா மக்களை ஏமாத்துறாங்க. என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவான். மக்கள் வந்து மக்கு பைய தானே, நம்ம என்ன சொன்னாலும் நம்புவோம் அப்படின்னு அப்பட்டமா மக்களை ஏமாத்துறானுங்க. இவனுங்க ஏமாத்துறது கூட ஒரு விதத்துல நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மேனிபுலேஷன் சொல்லி ஒரு விஷயத்த வந்து கையில எடுக்கிறானுங்க. இந்த தாவேகா ஒரு ட்விட்டர் ஐடி ஒண்ணு, ஒரு கதை ஒண்ணு பெருசா எழுதி வச்சிருக்கான். நேற்று தொடர்ந்து 4 தடவை கரண்ட் கட் ஆனிச்சு, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை. நான் வந்து எங்க மாவட்ட செயலாளருக்கு போனை போட்டு என்ன சார்ன்னு கேட்டேன். அவர் வாங்க தம்பி போய் பார்ப்போம்னாரு. நாங்களும் கிளம்பி போனோம். அங்க போய் நாங்க பாக்குறோம், ஈபிகாரன் வந்து இது ரீல்ஸ் பார்த்துட்டு ஃபோன் நோண்டிக்கிறதுனா. நான் என்னப்பா அப்படிலாம் பண்ணுறீங்கன்னு போய் கேட்டதுக்கு, ஆச்சா பூச்சா அப்படின்னு வளரனா, அப்போ டக்குனு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சதுன்னா, அப்புறம் ஃபோன் வந்துச்சுன்னா, அப்புறம் எந்த ஃபோன்ரா குர்றான்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோன்னு சொன்னதுக்கு மழுப்புனா எகிர்னா, அப்புறம் எங்கள் மாவட்ட செயலர் ஒன்று சப்புன்னு கணத்தில் அவனுக்கு அரைஞ்சாரு, அப்புறம் உண்மையை சொல்லிட்டான். அதாவது திமுகவுடைய ஆட்சியில் தான் அவனுக்கு வேலை கிடச்சிதான், அதனால் திமுக ஆட்கள்லாம் இவனை மிரட்டினாங்களாம், அதனால இவங்க வந்து பவர் கட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கதையை ஒன்று சொல்கிறாங்க. சொன்ன கதைக்கு கீழே கமெண்ட்டை போய் செக் பண்ணி பார்த்தோம்னா, படிக்கும் போதே பதறுகிறது நெஞ்சம் அப்படின்னு ஒருத்தன் கமெண்ட் போட்டு வச்சுட்டு இருக்கிறான். ஏன்னா உங்களுக்குலாம் அறிவு மயிருங்கிறது மண்டையில இருந்து இருக்கா? மூளைன்னு கொஞ்சம் இருக்கும்ல, மனிதனுக்கு மூளைன்னு கொஞ்சம் இருக்கும். 6ஆம் அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த 6 அறிவை பயன்படுத்தவே மாட்டீங்களாடா அவனும். அவன் தான் ஒரு கதையை சொல்றான்னா அந்த கதைக்கான எவிடன்ஸ் வேணாலும் கேட்டியா? அரசாங்க ஊழியர் ஒருத்தன் அரசாங்கத்துக்கு எதிர்கட்சிக்கு வேலை பார்க்கறான் அப்படின்னா அவன் மேல சட்ட நடவடிக்கை எடுத்து அவனை தூக்கி உள்ள தூக்கி போட்டு வேலையை பிடுங்கி அவனை ஜெயிலுக்கு அனுப்பலாம். எந்த தொகுதியில எந்த ஏரியாவில் இந்த இபி சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனை நடந்துன்னு நமக்கு தெரியல. அதை அட்ரஸ் பண்ணவே இல்லை. இவன் ட்விட்டர் ஐடி பேர் மைக்கேல், சரியா? அதை அவன் பதிவு பண்ணவே இல்லை. சொல்லு அட்ரஸ் இதையும் கூடு, நாங்களே செக் பண்ணி நாங்களே அவனை பிடிச்சி கொடுக்குறோம். எந்த ஊடகத்திலையும் வரல, எந்த செய்தி ஊடகத்திலையும் வரல, எந்த ஒரு அரசு அதிகாரியும் நடவடிக்கை எடுத்த மாதிரியும் தெரியல. ஆனா இப்படி ஒரு கதையை சொல்லி வச்சிருக்கிறான். இப்ப இவனை மாதிரி ஃபேக் நியூஸ் பரப்பக்கூடிய இந்த பயல்களை நம்ம என்னன்னு சொல்றது?
இவங்க என்ன சொல்றது, இந்த தற்குறிகள் நம்ம என்னன்னு சொல்றது, கெட்ட வார்த்தை வருதுங்க, கேவலமா கொடூரமா கோவம் வருது. அப்பட்டமா மக்களை ஏமாத்துறான். இவர் போனாரா, மாவட்ட செயலர் வந்தாரா, போனாங்களாம், அவர் ரீல்ஸ் பார்த்துருந்தாரா, ஈபி ஊழியர் கன்னத்திலே சப்புன்னு அரைஞ்சாங்களா, உண்மையை கக்கிட்டாரா, திமுக வேலை பார்த்தாராம். யார் அந்த ஈபி ஊழியர், எந்த ஏரியாவில் நடந்தது, என்ன பிரச்சனை, நடவடிக்கை எடுத்தியா, உங்க தாவேக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா, இதாவது சொல்லு, ஆதாரம் காட்டு. இஷ்டமயிருக்கு அடிச்சு விடுற கதைய. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நேற்று காஞ்சிபுரத்துல அப்படிதான், வாலாஜாபாத் அப்படின்ற ஏரியாவில் காஞ்சிபுரத்துலயும் மக்கள் வீதியில வந்து ரோட்ல வந்து நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு மணி நேரமா பதில் சொல் பதில் சொல். என்னங்க இது பிரச்சனை? குளத்தூர்ல இதே பிரச்சனை, மயிலாப்பூர்ல பிரச்சனை, மந்தவெளியில பிரச்சனை, டி நகர்ல, எல்லாரும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல, அதுவும் குறிப்பா சென்னை மாதிரியான மிக முக்கிய நகரங்களும் இதே பிரச்சனை. பவர் கட்டு. உங்க தலைவர் போய் சொகுசா தூங்குவாருப்பா, அவருக்கு என்ன, ஒண்ணு பனையூர்ல படுத்து கிடப்பாரு, இல்லைன்னா வேற இந்த வீட்டுல போய் படுத்து கிடப்பாரு, சின்ன வீடு பெரிய ஏதோ ஒரு வீட்டுல போய் படுத்து கிடப்பாரு. எங்களுக்கு இது ஒரே வீடு தான், வாடகை வீடு தான், நாங்க இங்கதான் குடி இருக்கணும். நைட் நாங்க தூங்குறதா வேணாமா நிம்மதியா? வந்த ஒரு ஆட்சிக்கு வந்து 10 நாள், இன்னும் முழுசா 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ளயும் போட்டு இப்படி போட்டு படுத்துறீங்க. பொய் நியூஸ், பொய் செய்தியை பரப்புற நீ, ஃபேக் நியூஸ் பரப்புற நீ. ஃபேக் நியூஸுக்கு பிறந்திருப்பாங்க போல இவங்க எல்லாம். எவனை பார்த்தாலும் சரி, ஏன்பா கோவப்படுற, ஏன் எமோஷனலா பேசலாம்னு கேக்குறீங்கல்ல. நிம்மதியா ஒரு மனுஷன் நைட் தூங்க கூட கூடாதாங்க? நைட் தூங்க விடாம ஆன் பண்றாங்க, ஆஃப் பண்றாங்க, ஆன் பண்றாங்க, ஆஃப் ஆயிவிங்க. உங்க ஒப்பார் வீட்டு ஈபி இல்ல இது, ஆன் பண்றது ஆஃப் பண்ணி விளாண்டுக்கிட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு கடுப்பாகுது. இவர் இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் ஆதாரி வேற ஃபேக் நியூஸை போட்டுக்கிட்டு இருக்கிறான். இருக்கக்கூடிய தாவேக எம்எல்ஏ எல்லாம் ரீல்ஸ் போட்டு விளாண்டுட்டு இருக்கிறானுங்க. நல்லா நைட்டு நேரங்க, வெள்ளை சட்டையை அயன் பண்ணி போட்டுட்டு வந்து காக்கி கலர் பேண்ட் போட்டு எவனா ரீல்ஸ் பண்ணுவானாங்க மக்கள் பிரச்சனை இருக்கும்போது. இந்த தாவேக தற்கொலை பண்றானுங்க, ரீல்ஸ் போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. வாங்க வாங்க நம்ம உள்ள போய் கேட்போம். இந்த திமுக ஆட்சியில் இருந்தா கூட நீ திமுக குறை சொல்லலாம், குத்தம் சொல்லலாம், நானே திமுக போட்டு அடி பொழப்பேன், பிரச்சனை இல்லை, தப்புனா தப்பு தான். ஆனா ஆட்சியே நீ தான் நடத்துற, ஆட்சிக்கு உன் ஆட்சிக்கு எதிராகவே நீ போராட்டம் பண்ற பேர்ல என்னடா இது நம்புற மாதிரியாடா இருக்கு? இந்த மக்களுக்கு எல்லாம் தலையில என்ன இழிச்ச வாயின்னு எழுதிருக்கா? உங்களுக்கு எல்லாம் தற்குறின்னு எழுதுற மாதிரி மக்களுக்கு எல்லாம் இழிச்ச வாயின்னு எழுதி வச்சிருக்கீங்களா? அப்பட்டமா ஃபேக் நியூஸ பரப்பிட்டு இருக்கிறானுங்க, அப்பட்டமா பண்றானுங்க. கேவலமா இருக்குடா, கேவலமா இருக்கு. வாயை திறந்தாலே பொய். மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இந்த தாவேகா தற்குறிகளோட ஆட்சி இப்படிதான் இருக்கும். அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம பவர் கட் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம மூழ்க தான் போறோம். நம்மள தூங்க விடாம கொல்ல போறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும்